ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷெட்யூல் 4 வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன நான் முடிக்க போகிறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து 7th தமிழில் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். அதே மாதிரி 6th எல்லாமே முடிச்சிட்டேன். மேக்ஸில் வந்து சராசரி ஃபுல்லுமே முடிச்சிட்டேன். விகிதம் வந்து 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தேன். அதில் நேற்று ஒரு பாட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி இதை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். பாலிட்டியில் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். 3 டாப்பிக்குமே முடிச்சிட்டேன். எக்கனாமிக்ஸில் வந்து நேற்று வந்து இந்திய மேம்பாட்டு அனுபவங்கள் வந்து படித்து முடித்தேன். இன்றைக்கி உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இது காலையிலே நான் படித்து முடிச்சிட்டேன். ஏன்னா தமிழ் எனக்கு படிக்க இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இதை காலையிலே படித்து முடிச்சிட்டேன். 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய திருத்தங்களும் அதுக்கு முன்னாடி நான் படித்து முடிச்சிட்டேன். எல்லாமே நான் இப்போ வந்து ஷெட்யூல் 4 உள்ள எல்லா சிலபஸுமே நான் முடிச்சிட்டேன். மேக்ஸ் மட்டும் முடிக்க வேண்டியது இருக்குது. அதையும் முடிச்சிட்டேன்னா இன்றைக்கி நைட்டு பூரா இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து இன்றைக்கி ரீகால் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி டைம் ஒதுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜிகே வந்து எப்படி படிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஜிகே வந்து எப்படி படிக்கேன், எந்த டெக்னிக்கில் படித்து ஜிகே முடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் சொல்லியிருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? நான் வந்து ஜிகேக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நான் ரீட் பண்ணுவேன். சரிங்களா? 19ஆம் நூற்றாண்டு சமய சீர்திருத்தங்கள் அப்படி தான் பண்ணேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நான் இதை வந்து படித்தேன். சும்மா வாசித்து விட்டுட்டு கொஞ்சம் இந்த இயர்லாம் வருதுல்ல, இயர் வர்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஜிகே தமிழ் எல்லாத்துக்குமே நம்ம விவிடிஎன்சி அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் உள்ள எல்லா புக்ஸும் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 19 புக்ஸ் இருக்குது. அந்த 19 புக்ஸும் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். எல்லா புக்ஸுமே வாங்கியிருக்கேன். எனக்கு மொத்தம் இது வாங்குறதுக்கு 3000 வந்து ஆணுச்சு. இது நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. இது வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம படிச்சுட்டு இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது புக்ஸையும் படிப்பேன். புக்ஸு படிக்கக்கூடாது நான் அதுக்கு சொல்ல மாட்டேன். புக்ஸும் படிப்பேன். புக்ஸு படித்து முடிச்சுட்டு 2 தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற நான் வந்து அட்டன் பண்ணி பார்ப்பேன். எனக்கு எத்தனை கொஷின் தெரியுது, எத்தனை கொஷின் தெரியல அப்படிங்கிறத நான் வந்து இதில் வந்து அட்டன் பண்ணி பார்ப்பேன். தெரியல அப்படின்னா நான் மறுபடியும் இன்னொரு தடவை புக்ஸை ரீட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கடைசியில் வந்து புக்ஸை பார்க்காம இதை மட்டும் பார்த்துட்டு போனால் கூட நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜிகேக்கு இப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிகேக்கு ஏதாவது நல்ல மெட்டீரியல்ஸாக வச்சுக்கோங்க. இது வந்து நான் ரொம்பவே நல்லா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக என்னை நம்பி நீங்கள் காசு போட்டு இது வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம லெசனில் வந்து ஒரு இதை கூட விடாமல் நான் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இதில் இருக்கிறது ஒன்று கூட மிஸ் ஆகாமல் முக்கியமான இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து கவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கொஷினுமே விடல. லைன் பை லைனாக என்னென்ன கொஷின் இருக்கோ அதே மாதிரி நம்ம புக்ஸில் இல்லாததை ஓல்டு எடிஷன் இருக்கும் பார்த்தீங்களா, ஓல்டு எடிஷன் உள்ளதையும் இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெனிஃபிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் ஜிகே வந்து இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே நான் இதிலே இருக்க மாட்டேன். 2 தடவை ரீட் பண்ணுவேனா, அப்புறம் இதை எடுத்து பார்க்குறோமா, நம்மளுக்கு எவ்வளோ தெரியுது, தெரியலன்னா அப்போ நம்ம எப்படி படிக்கணும், அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அப்போ நல்லா படிக்க வேண்டியது இருக்குது. எதில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதில் நோட் பண்ணி வச்சுட்டு அப்போ எதை நம்ம விட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த புக்கை வச்சு நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். இன்னொரு தடவை படிக்கும்போது நம்ம இப்படிலாம் படிக்கணுமா அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கே அது வந்து தோணும். சரிங்களா? அதனால் இது இப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் படிங்க. உங்களுக்கு படித்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா 1/4 மணி நேரம் ஒரு தடவை, இன்னொரு 1/4 மணி நேரம் ஒரு தடவை ஒதுக்கி அரை மணி நேரம் புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நான் இதை வந்து முடிச்சிடுவேன். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு லெசனுக்கு 1 மணி நேரமே வச்சுக்கிடுவோமே. ஒரு லெசனுக்கு 1 மணி நேரம் தான். நம்மளுக்கு வந்து இவங்க ஷெட்யூலில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு ஒரு இது படிக்கிற மாதிரி அப்படின்னு தான் நம்மளுக்கு இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம த்ரோனா அகாடமியோட ஷெட்யூலை
படிக்கிறதுக்கும் இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே தான் இருக்குது. இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி கோல்டு மெடல் அந்த டெஸ்ட் பேஜ் அதையுமே நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் படிங்க, அதையும் படிங்க. டெஸ்ட்டு ஓஎம்ஆரில் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா அந்த நம்ம எக்ஸாமில் எப்படி 3 மணி நேரம் டைமை ஒதுக்கி எழுதுகிறோமோ அதே மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள். படிக்கிறது மட்டும் போதாது, ஓஎம்ஆர்லேயும் நீங்கள் வந்து ஷேட் பண்ணி அதில் ஆன்சர் பண்ணுறதுக்கு பாருங்கள். டெஸ்ட்டும் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் படித்தா மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ். படித்தா மட்டும் நம்மளால் கிளியர் பண்ணவே முடியாது. 3, 4, 5 வருஷம்னு முட்டி முட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க, படித்து பாஸ் ஆகாதவங்களும் இருக்காங்க. 1 வருஷம் 6 மாதத்தில் நல்லா படித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி ஒரு சீக்கிரம் போகணுமா இல்லை லேட்டாக போகணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் படிச்சுட்டு மட்டும் விட்டுறாதீங்க. டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அதனால் டெஸ்ட்டை விட்டுறாதீங்க. படிங்க, டெஸ்ட் எழுதுங்க, படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. இப்படியே பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரமே கிளியர் பண்ணி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.